நீங்கள் வந்து இப்போ எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபெனாமினன் சார். இப்போ என் ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய பேர் நடிகர்கள்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வந்து கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு மினிமம் அந்த ஒரு 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 10,000 ஃபோட்டோஸ் வரும் ஒரு படத்துக்கு முந்தி. அதாவது ஒரு 6 மாதத்தில் ஒரு 10,000 ஃபோட்டோஸ் வருது. 10,000 ஃபோட்டோஸில் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து அப்படி பயங்கரமாக மீசையை வச்சுருக்க மாதிரி இப்படி கையை கத்தி வச்சுக்கிட்டு, அப்புறம் இப்படி ஒரு மாதிரி முடியெல்லாம் இறக்கி விட்டுட்டு பலவிதமான ஒரு அவங்க வச்சு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக இப்போ 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 ஒரு ஆக்டரை ஒரு ஆள் வரணுங்கிறதுக்கு அது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போ ஒரு ஆக்டர் நான் எல்லாருமே இப்போ கன்னட மொழியில் பார்த்தோன்னா நீ அழகாக இருக்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, டே நீ நடிக்கலாம்டா, நல்லா ஒரு 4 வார்த்தை பேசினா நடிக்கலாம்டா அப்படி எல்லாமே சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர், இப்போ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான இப்போ கமல் சார், இப்போ நீங்கள்லாம் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆக்டர். ஆக்சுவலி ஒரு பக்காவாக லேர்ன் பண்ணி வந்திருக்கீங்கன்னா அப்படிங்கும்போது நீங்கள் ஒருத்தர் நடிகர் ஆகிறதுக்கு என்ன தேவையாகணும்னு நினைக்கிறீங்க? என்ன தகுதி, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு டாக்டர் ஆகணும்னா நீங்கள் என்ன நினைக்கணும்? நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜில் சேரணும். ஒரு என்ஜினியர் ஆகணும்னா நீங்கள் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் சேரணும். ஸோ இது ஒரு தொழில், இது கலை, அப்புறம் அது வேற ஒரு டிஸ்கஷன். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு தொழில். ஸோ இதற்கான ஒரு அடிப்படை பயிற்சி மிக மிக அவசியம். நான் வந்து பிறக்கும்போதே நடிகர்கள்லாம் கிடையாது. என்னுடைய அப்பாவும் நடிகர் கிடையாது. எங்கள் வீட்டில் யாருமே நடிகர்கள் கிடையாது. நான் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. என்னுடைய அப்பா என்னை நிர்பந்திச்சார், நீ நடிகன் ஆகணும்னு. ஆக இந்த நிர்பந்தத்தினால இதில் நான் வந்து சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இதற்கான ஒரு பயிற்சி, இதற்கான ஒரு படிப்பு எனக்கு தேவைப்பட்டிருந்ததுனால நான் முறையான பயிற்சி போனேன். இன்னைய வரைக்கும் என்னை வந்து அதுதான் முன்னே தள்ளிக்கிட்டு போயிட்டுருக்கு. ஸோ எந்த ஆக்டராக இருந்தாலும் சரி. பயிற்சின்றது என்ன சார்? ஆக்சுவலி என்ன பண்ணுறீங்க? தியேட்டருக்கு போகிறீங்க, தியேட்டர்லேருந்து என்ன பண்ண? இல்லை, என்னென்னா இப்போ நான் போன ட்ரைனிங்கிறது வந்து உண்மைக்கு சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இன்னும் முழுமையாக சினிமா நடிகனுக்கான ஒரு பயிற்சி களம் கிடையாது. நான் பல்வேறு நாடகத்தில் இருந்து பட்டறைகளில் இருந்து 2 இன்ஸ்டியூட்டில் படித்தேன். எதுவுமே என்னை திருப்திப்படுத்தலை. கடைசியில் எல்லாம் முடித்த பிறகு நானே எனக்கான சினிமா என்ன கேட்குது ஒரு நடிகர்கிட்ட இருந்து, அதுக்காக நானே ஒரு சிலபஸ் மாதிரி எவால்வ் பண்ணிட்டு நானே என்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக நானே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தது கிடையாது. பல கோட்பாடுகள் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியோட மெத்தடில் தான் எனக்கு வந்து ரொம்ப பேஸ். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த ஆக்டர்களுக்கு எல்லாமே பேஸாக இருக்கிறது வந்து இந்த ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி என்ற அவரும் வந்து சினிமாக்காக வரையறுக்கல, அதை அவர் நாடகத்துக்காக தான் வரையறுத்தார். ஆனால் அது சினிமாவுக்கு ரொம்ப அழகாக பொருந்தது. ஸோ அதனுடைய பேஸ் பண்ணி நான் எவால்வ் பண்ணிட்டு நானே இதை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம 100 ஆண்டுகள் நம்ம கழிஞ்சதாக சொல்கிறோம் தமிழ் சினிமாவோ இந்திய சினிமாவோ. ஆனால் எந்த துறைக்கும் ஒரு முறையான ஒரு கல்வி முறை இல்லைன்றது வந்து ஒரு பெரிய குறைபாடு தான் 100 ஆண்டு காலத்தில். சரி, இப்போ என்னுடைய பிரதாபங்களே இருக்கட்டும். நான் உன்னை வந்து முதல் படத்துலேருந்து பார்த்துக்கிட்டு வரேன். சித்திரம் பேசுதடி படம் முடித்த பிறகு நான் உன்னை பார்க்குறேன். அதுக்கப்புறம் உன்னுடைய ஒவ்வொரு படங்கள் நீ எழுதும் போதும் எழுதின பிறகும் நீங்கிட்ட வந்து அதை பற்றி சொல்லியிருக்கிற. அண்ட் ஒவ்வொரு படமும் நீ வந்து உன்னுடைய முழு ஸ்கிரிப்டை என்கிட்ட கொடுத்துருக்க. வாட் எவர் இட் இஸ் தேர் ஆன் த ஸ்கிரிப்ட், ஐ சி இட் இஸ் தேர் இன் த ஃபில்ம். நீ அதுக்கு மேலேயோ கீழேயோ போனது கிடையாது. தேவர் மகன் ஹேட் அ கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட். குருதி புனல். சில பேர் கேட்பாங்க, ஏன் கமல் படத்தில் மட்டும் நல்லா நடிக்கிறீங்கன்னு. கமல் படத்தில் நல்லா நடிக்கிறதுக்கு அவருன்னா எக்ஸ்ட்ரா சம்பளம் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. பட் ஹி கிவ்ஸ் அ ப்ராப்பர் டைம் அண்ட் ஸ்பேஸ் வாட் அன் ஆக்டர் நீட்ஸ். ஹி கிவ்ஸ் த கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட். ஹி டிஸ்கஸஸ் வித் த ஆக்டர். ஹி டஸ் எவ்ரி திங். ஸோ ரொம்ப அபூர்வமாக இந்த ஒரு குவாலிட்டியை பார்க்குறேன் ஒரு ஒரு டைரக்டர். ஏன்னா எடுத்து பார்த்துக்கலாம், டேபிளில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முறை இல்லாமல். வாட் மேட் இட் டு ஃபைனலைஸ் யுவர் ஸ்கிரிப்ட் பிஃபோர் யூ குட் ஸ்டார்ட் த ஃபிலிம்? மெயின் ரீசன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் முதல்ல உருவானேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் டேரக்டராக. ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படிங்கும்போது நான் லேண்ட்மார்க்லேயோ நான் படிக்கும்போது என்னென்னு நான் படித்தது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸை பற்றி படித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் மேமட்டு, ஜோ எஸ்தர்காஸு, அப்புறம் அது சம்மந்தமான சில புத்தகங்கள் வந்து இப்போ ஜோசப் கேம்பல் இவங்கெல்லாம் வந்து போகும்போது ஒரு கதை வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. எப்படி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் நிச்சயமாக பண்ண முடியாது. சும்மா கல் மட்டும் இறக்கிடுங்க, சிமெண்ட் வச்சுருங்க, நம்ம பட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு கொத்தனார் வந்து பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஆக்சுவலி இது வந்து. அப்போ ஒரு ஸ்கிரிப்டே இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறது முடியாதுன்றது முதல் நான் கற்றுக்கிட்டது. அதாவது சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் இல்லாமல் போக முடியாது. இப்போ நான் வந்து இங்கேருந்து மதுரைக்கு போகணுன்னு சொல்லிட்டு
நான் மதுரைக்கு போகணும் ரெடியாக இருக்கணும். ஆக்சுவலாக மதுரைக்கு போகணுன்னு எனக்கு தெரியணும். நான் சும்மா ஒரு பஸ்ஸில் ஏறி இது லாஸ்ட்டு ஸ்டாப்பு போங்கன்னு சொல்லி போட முடியாது. ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. ஸோ இந்த டெஸ்டினேஷனு பிகினிங் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் ஒரு ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல் வந்து நம்ம பண்ணுறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓனாய மாட்டுக்குட்டி வந்து எப்படின்னா, ஓனாய மாட்டுக்குட்டியும் வேறு ஒருத்தவங்க எடுத்துனா ஒரு 200 நாள் இருக்கும். நான் ஒரு 56 நாள் எடுத்தேன். ஆக்சுவலாக 56 நாள் எப்படி நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணணும். இங்கே நான் ரொம்ப தெளிவாக, அதாவது ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதுனேன். ஆக்சுவலாக ஸோ இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இந்த லொக்கேஷனில் போய் எடுக்கலாம், இந்த லொக்கேஷனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த லொக்கேஷனுக்குள்ளே நான் என்ன ஸ்கிரிப்ட் எழுதணும், அந்தளவுக்கு நான் இது பண்ணேன். ஸோ ஸ்கிரிப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கிரிப்ட் இல்லாமல் நம்ம போய் நம்ம பண்ணிக்குவோம், அதை பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிடுவோம் அப்படின்றது வந்து பெரிய முட்டாள்தனமாக நான் நினைக்கிறேன். ஒரு படம் 2 டேபிள்களின் மேல் உருவாகிறது. ஒன்று ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டேபிள், இன்னொன்று எடிட்டிங் டேபிள். இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். என்னுடைய படம் நான் எழுதும் போதே நான் வந்து எப்படின்னா ப்ரீ விஷுவலைஸ் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே. ஸோ என்னுடைய படம் எடிட்டிங் டேபிள் உருவாகிறத நான் விடுறதே இல்லை. எடிட்டிங் டேபிள் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுதான் பண்ணுறேன் ஒழிய என்னுடைய ஷார்ட் என் ஸ்கிரிப்ட்லேயே ரெடியாக இருக்குது. அதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஸ்கிரிப்ட் எழுதும்போது, இப்போ நான் ஓனாய மாட்டுக்கொட்டியில் நான் வந்து ஒரு சீனில் கதை சொல்ல போகிறேன். எனக்கு தெரியும் அது வந்து 6 நிமிஷம் அந்த ஸ்க்ரீனில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்றது வந்து எனக்கு அப்போவே யோசிக்கும் போதே இந்த சீனை நான் எப்படி வைக்கலான்னும் போது, இந்த சீனை ஒரே ஷாட்டில் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேயே நான் எழுதிட்டேன். நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது சைடில் வந்து 50 mm லென்ஸ் தான் போட போகிறேன்னு தெரியும். ஏன்னா ஒரு 50 mm லென்ஸ் தான் நம்ம கண்ணு, அதுதான் வந்து டிஸ்டார்ட் பண்ணாது. 35 mm போட்டால் கொஞ்சம் டிஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஆங்கிள், ஐ லெவலில் வைக்காமல் கொஞ்சம் லோ ஆங்கிள். அதுக்கு முந்தி ஃபோர் கிரவுண்டில் வந்து 2 பேர் அந்த அப்பா அம்மா வந்து இது பண்ணிடுறேன். அவங்க பக்கத்தில் ஒரு கேண்டில் இருக்குது, அது நடுவில் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளோ தூரம் ஹெட்ரூம் வேணும், நான் எங்கே பார்த்து பேசுகிறேன் அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட ஸ்கிரிப்ட்லேயே வந்து, ஏன்னா அந்த மாதிரி நான் பழக்கப்பட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இதை பண்ணும்போது எனக்கு அங்கே போனோடனே எனக்கு வந்து இப்போ நான் 8 நாள் நான் பிளான் பண்ணேன். 8 நாள் எக்ஸாக்டாக எடுப்பேன். இப்போ நான் அந்த கிரேவியார்ட் சீன் வந்து 8 நாள் நாங்கள் பிளான் பண்ணோம். 8 நாள் எக்ஸாக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பிளான் வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். இந்த அவசியம், அதாவது வந்து சினிமா காசு செலவழிக்கிறது போக நீங்கள் என்ன நினைக்கிறதுன்ற உங்களால் பண்ண முடியும். நான் என்னுடைய நடிப்புக்கு இன்னொரு நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய வாசிப்பு தான். என்னுடைய சமூகம் என்ன பண்ணுது, 150 ரூபா டிக்கெட் கொடுத்து, எங்களுக்கு டைம் இல்லை, நாங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்கோம், இவங்களெல்லாம் எனக்கு சுருங்க சொல்லுடா, என்னுடைய டியூட்டியே நான் அவங்களுக்காக படிக்கிறது தான்.